ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். அதில் பாலிட்டியில் 10th பாலிட்டி பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து 4th யூனிட் பார்ப்போம். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னு சொல்கிறேன். எந்த இயர்ஸில் எந்த இயக்கம் மாற்றினாங்க அதை மட்டும் பார்த்துங்க. மிச்சப்படி இந்த யூனிட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது. எந்தெந்த இயரில் எந்தெந்த இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியுறவு அமைச்சகம் இதை கொடுத்துறாங்க பாருங்கள். இது பாக்ஸ் நோட்ஸ் பண்ணிங்க. வெளியுறவு அமைச்சகம் எனப்படும் இந்திய வெளி விவகார அமைச்சரவை இந்திய அரசின் ஒரு அங்கமாக இருந்து நாட்டின் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது. ஓகேவா. 1986ஆம் ஆண்டு புதுடெல்லி நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகள் பயிற்சி அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துறாங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் 1950 படி சட்டப்பிரிவு 51. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா. அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தல், நாடுகளுக்கான நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல், சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதித்தல், சர்வதேச பிரச்சனைகள் நடுவர் மன்றம் மூலம் தீர்க்க ஊக்குவித்தல். ஓகேவா. நமது வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கம் கொடுக்குறாங்க. இது ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சிங்க. பஞ்சசீலம் அப்படின்னு ஒன்று வந்து ஆன் பண்ணாங்க. எப்போனா வந்து இந்தியா மற்றும் சீனாவோட பிரதமர்கள் அமைதிக்கு 5 கொள்கைகள் பஞ்சசீலத்தில் பண்ணாங்க. எப்போனா 1954 ஏப்ரல் 28. இது நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா. பஞ்சசீலம்னு 5 பாயிண்ட் கொடுத்துறாங்க. இது நோட் பண்ணிங்க. ஒவ்வொரு நாட்டின் எல்லைகளும் இறையாண்மை, பரஸ்பரத்தை மதித்தல், பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை, பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்கள் தலையிடாதிருத்தல், பரஸ்பர நலனுக்கான சமத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு, அமைதியான சேர்ந்திருத்தல். ஓகேவா. வெளியுறவு கொள்கையின் நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சிங்க. இது ரொம்ப முக்கியம் கிடையாது. வெளியுறவு கொள்கை எப்படி இருந்துச்சுன்னு கொடுத்துறாங்க. இந்த ஜவஹர்லால் நேரு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு பாருங்கள் லாஸ்ட்டில், அது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா. அது மட்டும் நோட் பண்ணிங்க. பரந்த அளவில் அணிசேராமை என்பது இராணுவ கூட்டணியில் இணைந்து கொள்ளாதது அல்ல. அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல், அது சில நேரங்கள் மட்டும் ஏற்படாமலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகள் நட்பு ரீதியாக உறவை பராமரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அணிசேரா இயக்கம் 1961. ஓகேவா. அணிசேரா இயக்கம் என்ற சொல் வந்து ஃபஸ்ட்டு 1953 ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா. சேராமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குது. இதை நோட் பண்ணிக்கிங்க. 120 உறுப்பு நாடுகள், 17 நாடுகள் பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு அரசியல் இயக்கத்தில் பொருளாதார இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு, யுனெஸ்கோவில் டிகோ, எகிப்தின் நாசர், இந்தோனேஷியாவின் சுகர்கேனா மற்றும் கானாவின் குவாமா நிக்ருமா ஆகியோர் ஆகும். ஓகேவா. பனிப்போர் காலத்தில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இந்தியாவின் அணிசேரா இயக்கத்தில் இருந்தபோது சோவியத் யூனியனுடன் 1971ஆம் ஆண்டில் இந்திய சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இணைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 20 ஆண்டு கால ஒப்பந்தம், அமைதி, நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு. இந்தியா இராணுவ நவீனமயமாக்கல் மேற்கொள்ளப்பட்டது. 1964ஆம் ஆண்டில் லாப்னார் என்னும் இடத்தில் மேற்கொண்ட அணுசோதனைக்கு பதிலடியாக இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணுசோதனை திட்டத்தை 1974ஆம் ஆண்டு பெக்ரான் நடத்தியது. ஓகேவா. இது நல்லா நோட் பண்ணிங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே முக்கியம், அதனால் நோட் பண்ணி வச்சிங்க. ஓகேவா. மாறிவரும் உலக சூழ்நிலைகளில் வெளியுறவு கொள்கைகள் விவரங்களையும் தீர்மானிக்கிறது. பேரழிவை ஏற்படுத்தி 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் இந்தியாவின் அரசியல் விடுதலை பெற்றது. ஓகேவா. இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. இதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து எப்பப்போ என்னென்ன இயரில் என்ன நடந்துச்சுன்னு கொடுத்தாங்க. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. சீனாவுடன் நட்புறவு, கிழக்கு நோக்கிய கொள்கை 1992. ராஜஸ்தான் மாநில பெக்ரானில் நடைபெற்ற 2வது அணுசோதனை 1998. இதை நோட் பண்ணிக்கிங்க. 21ஆம் ஆண்டு மீண்டெழும் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. G20, IBS, பிரிக்ஸ்லாம் நம்ம இருக்கோம். இப்போ எப்படி நம்ம நாடு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. 1974, 1998 அணுசோதனை பண்ணாங்களா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. சார்க் அமைப்பு. ஓகேவா. சார்க் கூட்டமைப்பு, தெற்காசிய கூட்டமைப்பு, சதர்ன் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் திஸ் ரீஜனல் கார்ப்பரேஷன். இஸ்ரோ வந்து சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்கான சார்க் செயற்கைக்கோளை செலுத்தி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சார்க் அமைப்பில் எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு கொடுத்துருங்க பாருங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், பூட்டான், வங்காளதேசம், இலங்கை, மாலத்தீவு. இதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட வெளியுறவு கொள்கை, தற்கால சூழல் மற்றும் தொடர்ச்சி. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. இதில் ரொம்ப முக்கியம் கிடையாது. எதுவும் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. ஏதாவது இயர் இருந்தால் மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து G20 நாடுகள், கிழக்காசிய நாடுகள், பிரிக்ஸ் ஆகியவற்றில் உறுப்பு நாடாக இந்தியா இருப்பது வேகமாக வளர்ந்து வரும் மிகப்பெரிய பொருளாதார நாடாக கொண்டு ஒரு நாடாக இருக்கிறது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் தேரியாக தான் இருக்கும். ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க. நான் சொன்ன இயரு, என்னென்ன நாடு இருக்குது, இந்த சார்க் அமைப்பில் என்னென்ன நாடு இருக்குது, எப்போ அணுசோதனை பண்ணாங்க, அணிசேரா இயக்கம், பஞ்சசீலம்னா என்ன, இது ஓகேவா.
ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காரு, இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை. நெக்ஸ்ட் யூனிட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ.